நடிகர் பாக்கியராஜ் தன்னுடைய இரங்கலை பதிவு செய்கிறார். தற்போது அதை பார்க்கலாம். சாதனைகளை ஒன்றால் படைச்சிருக்க முடியும். அவரை பற்றி சுருக்கமாக ஒன்று சொல்லலாம். என்னென்னா, அடுத்தவங்களுக்கு உதவுற விதத்தில் அவரை கருப்பு எம்ஜிஆர்னு சொல்லுவாங்க. அதை நான் கண்கூடாவே பார்த்துருக்கேன். புரட்சி தலைவர் எப்படி அவருடைய ஃபோட்டோக்களை எப்போ பார்த்தாலும் திரும்ப திரும்ப பார்த்துட்டே இருக்கலாம்னு தோணுமோ, அந்த மாதிரி நண்பர் விஜயகாந்த் அவர்களுடைய வாழ்க்கையில் அவருடைய என்னென்ன நடந்தது, யாருக்கு எப்படியெல்லாம் உதவி பண்ணாங்க, எப்படியெல்லாம் அவர் இது பண்ணார் அப்படிங்கிறத எவ்வளோ பேசினாலும் கேட்டுக்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு அவர் வாழ்க்கை இருக்கு. சினிமாவுக்கு வர்றவங்க எத்தனையோ விஷயங்கள் எல்லாருமே அவர்கிட்ட கற்றுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. அவருடைய ரசிகமன்ற தொண்டர்கள், ரசிகமன்ற நண்பர்கள் யாரும் எல்லாத்துக்கும் எப்படி ஆறுதல் சொல்றது இல்லை. ஆனால் அந்த அளவுக்கு எல்லாரும் கதறி அழுதுட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் குடும்பத்தாருக்கும் எல்லாருக்கும் என்னுடைய குடும்ப சார்பாக வாழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம். ஸோ சினிமா இருக்கிறது அவருடைய பெயர் வந்துகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நல்ல மனிதருங்கிற பெயர் என்னென்னைக்கு எல்லாராலையும் பேசப்பட்டு அவருடைய இழப்புக்கு எந்த விதத்திலையும் ஈடு செய்ய முடியல. மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பத்திரிகைகள், ஊடகங்கள் எல்லாமே ஒவ்வொன்றும் அவருடைய இதை நேற்றுலேருந்து ஒவ்வொன்றும் போட்டுக்கிட்டே இருக்காங்க. அவர் எந்த அளவுக்கு எல்லாம் பார்க்க மனசுக்கு இவ்வளோ நல்ல மனிதர் இழந்துமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்றைக்கும் அவர் பெயர் புகழ் நினைச்சிருக்கோம். நன்றி, வணக்கம்.